அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள், இவர்கள் என்னை மறந்து விட்டார்கள், நான் நம்பியவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று அநேக நேரத்தில் மறந்தவர்களை நினைத்து நாம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மனித உறவுகள் மறந்த போதிலும் தேவன் மறக்காதவர் என்பதை அவர்கள் நினைத்திருந்தபடியினால அந்த தேவனோடு தன்னை இணைத்து அவரை நினைத்து தங்களை தேற்றிக் கொண்டார்கள். நீங்கள் கலங்க வேண்டாம், எல்லாரும் மறந்து விட்டார்களே. ஒரு அடைக்கலான் குருவியை மறக்காதவர் உங்களை மறப்பாரோ? உங்களை கைவிடுவாரோ? உங்களை அப்படியே விட்டு விடுவாரோ? இந்த சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில மாறும், இந்த நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில மாறும். உங்களை மறந்தவர்கள் அத்தனை பேர் உங்களை நினைத்து திரும்பி வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருமுறை நான் ஒரு இடத்திற்கு ஊழியங்களுக்காக கடந்து சென்றிருந்தேன். ஊழியங்களை நிறைவு செய்த போது சிலர் ஜெபிப்பதற்காக முன் வந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு வயதான தாயார் வந்திருந்தாங்க. அவருடைய கையில் ஒரு பை இருந்தது. கண்ணீரோடு நின்று கொண்டு இருந்தாங்க. அவரிடத்தில் கேட்டேன், அம்மா, உங்களுக்கு என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அந்த தாயார் கண்ணீர் மல்க சொன்னார்கள், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். என் கணவர் இறந்த பிறகு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை நான் வளர்த்தே இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வயதான காலத்திலே இந்த தாயை அவர்கள் மறந்து விட்டார்கள். எனக்கு வீடு உண்டு, நான் அரசாங்கத்திலே பள்ளிக்கூடங்களில் ஒரு ஆயா வேலை செய்து ஓய்வு பெற்றதினால் 4000 ரூபாய் எனக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறது. ரேஷன் கார்டு என்னுடைய கையில் இருக்கிறது, ஆதார் அட்டை என்னுடைய கையில் இருக்கிறது, ஓட்டர் ஐடி என்னுடைய கையில் இருக்கிறது, பென்ஷன் புக் என்னுடைய கையில் இருக்கிறது. இவைகளை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டேன். இப்பொழுது நான் அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறேன். இந்த வயதான காலத்திலே என்னுடைய மருமக்கள்மார் என்னை விரட்டி விட்டார்கள். என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்னை மறந்து விட்டார்கள். ராத்திரி நேரங்களிலே கடைகள் அடைக்கப்படும் வரை காத்திருந்து அந்த கடைகள் அடைத்த பிறகு அந்த படிக்கட்டுகளிலே படுத்துக் கொண்டு எனக்கு உள்ள அந்த பென்சனை வைத்து நான் பிழைத்து வருகிறேன், சாப்பிட்டு வருகிறேன். எனக்காக வேண்டி செவிங்க, என்னுடைய பிள்ளைகள் என்னை நினைக்கட்டும், என்னை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று அவங்க கடினோடு அந்த கேட்டிடத்துல சொன்ன அந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனதில் நின்று கொண்டிருக்கிறது. அதனுடைய மனதில் மிகவும் பாரப்பட்டிருக்கின்ற அந்த தாயாருக்காக செபித்து அனுப்பினேன். அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படிதான் நாம் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள், கண்ணே மணியே என்று குறிஞ்சி வளர்த்த பிள்ளைகள் ஒரு காலகட்டத்திலே மறந்து விடுகிறார்கள். மனைவி கணவனை மறந்து விடுகிறார், கணவன் மனைவியை மறந்து விடுகிறார், பெற்றோர் பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள், நண்பர்கள் மறந்து விடுகிறார்கள், சிநேகிதர்கள் மறந்து விடுகிறார்கள், நம்பினவர்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த பூமியில் அப்படி நாம் அநேக நேரங்களிலே சில உறவுகளினால் நாம் மறக்கப்பட்டு போகிறோம். அப்படி மறக்கப்பட்டு போகும்போது மனதிலே பயங்கரமான ஒரு துக்கம், ஒரு வேதனை உண்டாகிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தவிக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள் தான், மனித உறவுகள் மறக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் நமக்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்திலே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ எல்லாம் மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ எல்லாம் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லாரும் மறந்து விட்ட போதிலும் ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ நான் மறக்கப்படுவதில்லை என்று. நீ யாக்கோபே, இஸ்ரவேலே என்று போட்டிருக்கிற இடத்துல உங்க பெயரை போட்டுக் கொடுங்க. உங்க பெயரை போட்டுக்கொண்டு நீங்களே இந்த வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கினீர், நான் உங்களுடைய தாசன், நீர் என்னை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை மறப்பதே இல்லை. அப்படி இருந்தும் இந்த பூமியில மனித உறவுகள் நம்ம ஏன் மறக்கிறது? அநேக நேரங்களில நமக்கு அது புரிவதில்லை.
நாம் நினைக்கிறோம் சிலர் நம்மை மறந்து விட்டார்கள் என்று. அது அப்படி நடக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே தேவனே இந்த காரியங்களை செய்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, தேவன் தெரிந்து கொண்டவருடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே உலகத்தில் இருக்கிற மற்ற உறவுகள் நம்மை மறக்கும்படி தேவனே செய்கிறார். ஆச்சரியமான காரியமாயிருக்கிறது. நாம் அதில் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீத பகுதியிலும் யோபுவிலும் இருந்து இந்த வசனங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள், இவர்கள் என்னை மறந்து விட்டார்கள், நான் நம்பியவர்கள் என்னை மறந்து விட்டார்கள் என்று அநேக நேரத்தில் மறந்தவர்களை நினைத்து நாம் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே சிலரை மறக்க வைத்திருக்கிறார். நாம் இந்த உலக மனித உறவுகளிலே சிக்கி இருக்கிறோம். அநேக நேரத்தில் இந்த உறவுகளினால நாம் தேவனை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவன் சில நேரங்களிலே நம்மை வலிமையாய் பயன்படுத்துவதற்காக, நாம் அவரோடு இசைந்திருப்பதற்காக, இந்த உலகத்திலே மனித உறவுகள் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக, நாம் தேவனோடு உள்ள உறவிலே ஒரு ஐக்கியத்திலே கட்டப்பட்டிருப்பதற்காக சில நேரங்களிலே தேவனே சில உறவுகளை மறக்க வைக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் போது தாவீது எந்த தவறுமே செய்யவில்லை. தாவீது யுத்த காலத்திலே சென்று கோலியாத்தை வீழ்த்தின பிறகு அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிக்கிறது. சில வயது முதலே அவர் பிரச்சனைகளை சந்தித்து வந்த போதிலும் இந்த நாட்கள் அவருக்கு அதிக பிரச்சனை உள்ளவைகளாக இருந்தது. அவர் அந்த நாட்களை குறித்து சொல்லும் போது சங்கீதம் 31:17 விதமாய் சொல்லுகிறார், செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போலானேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்தில் ஒரு வேளை இருக்கலாம். செத்தவன் கணக்குல உங்களை கொண்டு வைத்திருப்பாங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டிருப்பீங்க, எல்லாராலும் நெகிழப்பட்டிருப்பீங்க, உடைந்த பாத்திரத்தை போல நீங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில இது சம்பவித்தது. எல்லாரும் செத்தவரை போல, செத்தவரை யாருமே நினைக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அழுவாங்க, கொஞ்ச நாள் புலம்புவாங்க, ஒரு தலைமுறைகளுக்கு வேண்டுமானால் ஞாபகம் இருக்கும். அதுக்கு பிறகாக அந்த பெயர்கள் முதலாய் முற்றிலுமாய் மறக்கப்பட்டு போகிறது. அப்படி ஒரு அனுபவத்தை சொல்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், கர்த்தர் அபிஷேகித்த ஒரு பாத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு பாத்திரம். ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக தாவீதை கர்த்தர் நடத்தினார். அவர் மனதிலே இந்த காரியங்கள் தோன்றுகிறது. அவர் தன் வாயினால் அறிக்கையிட்டு சொல்கிறார், நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தும், கர்த்தர் என்னை முன்குறித்திருந்தும், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 88:8-9 ஆகிய வசனங்களிலே வீரமாய் வாசிக்கிறோம், எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைக்கப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கினேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினேன். அறிமுகம், நம்ம உலகத்தில் அநேகர் அறிமுகமாகிறார்கள். அறிமுகமானவர்களை விட்டு நம்மை தூரமாய் விலக்குகிறார். அவர்களை நம்மை விட்டு விலக்குகிறார். விலக்குவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பதாக நம்மை அருவருப்பாக்குகிறார். இந்த மனுஷனா, இவனா, இந்த தாவீதா? ஒரு நாள் அந்த மனுஷர்கள் தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டு தாவீதுக்கு 10,000 மார்க் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு காலகட்டம் வந்த போது இதை பார்க்கும் போது அறிமுகமானவர்கள் எல்லாரும் விலகி போனது மாத்திரமல்ல, அருவருக்கக்கூடிய நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுகிறதை இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப அவருடைய இருதயத்துல துக்கத்தினால் என் கண்கள் தோய்ந்து போயிட்டு சொல்றாரு. கர்த்தாவே, அனுதினம் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக கைகளை விரிக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கப்பட்டது பாருங்க. மனதில் மிகுந்த வேதனை, எல்லாராலும் செத்தவரை போல மறக்கப்பட்டு போன ஒரு அனுபவம், மனிதர்களினால கைவிடப்பட்ட ஒரு அனுபவம், அறிமுகமானவர்கள் விலகி போய்விட்டார்கள், அருவருக்க ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார். துக்கத்தினால கண்கள் தோய்ந்து போயிற்று. எனக்கு அப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் அநேகர் இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் இது சம்பவிக்கிறது, இதனால் ஏன் என்ன நடக்கிறது என்று தெரியாதபடிக்கு
நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு நீங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம். ஒன்றுமில்லை பிரியமானவர்களே, இதற்கு பின்னாக இருக்கக்கூடிய நிலைமைகளை நாம் புரிந்து கொள்வோமானால் இதை பர்பஸாகவே தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக்கினீர் என்று சொல்லியிருக்கிறார். நாம நினைக்கிறோம் அவர்கள் தூரமாகி விட்டார்கள் என்று, நாம நினைக்கிறோம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று, நாம நினைக்கிறோம் அவர்கள் விலகி போய்விட்டார்கள் என்று, நாம நினைக்கிறோம் அவர்கள் மறந்து போய்விட்டார்கள் என்று. இல்லை, தேவனே இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஏனென்றால் நாம் இந்த துக்கத்தின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய், அவருடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய கைகளை விரித்திருக்கும்படியாய், அந்த தேவ உறவை இன்னும் அதிகமாய் வாஞ்சிக்கும்படியாய், மறவாத தேவன் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக ஒரு மனிதனை அநேக நேரத்தில் நடத்தக்கூடியவராயிருக்கிறார். விசேஷமாய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் அப்படி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதம் 88:18 விதமாய் சொல்லுகிறார், சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர், எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, நமக்கு நிறைய சிநேகிதர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய தோழர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு தூரமா போயிட்டார். தூரமாக விலக்கினீர் என்று சொல்லுகிறார். தூரமானார்கள் என்று சொல்லல, தூரமாக விலக்கினீர். யார் விலக்கினார்? கர்த்தர் விலக்கினார். சிநேகிதர்கள், தோழர்கள் நமக்கு ரொம்ப பலமானவங்க, நம்மளை திடப்படுத்தக்கூடியவங்க, தைரியப்படுத்தக்கூடியவங்க. இன்னைக்கு பார்த்தா யாருமே இல்லை. இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் தூரமா இருக்கிறாங்க. இதற்கு பின்னாக நாம் பார்க்கும்போது உங்க மேல, என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. கர்த்தர் சில நாட்கள்ல கடினமான பாதைகளுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். அப்ப அந்த மனித உறவுகள் எல்லாரையும் இருந்து நம்மை மறக்க வைக்கிறார். எல்லாருடைய எண்ணங்களிலிருந்து நம்மை முற்றிலும் மறக்க வைக்கிறார். செத்தவனை போல மறக்க வைக்கிறார். தூரப்படுத்துகிறார். விலகி போகிறார்கள். தூரமாக அவர்களை விலக்கி விடுகிறார். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உயிர் நண்பர்கள், பிராண சிநேகிதர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு விலகி போய்விட்டார்கள். காரணம், அவர்கள் விலகி போகவில்லை, கர்த்தர் விலக்கினார். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். அறிமுகமானவர்களை தேடினவங்களை காணவே இல்லை. சங்கீதம் 38:11 விதமாய் வாசிக்கிறோம், என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதியை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தார் தூரத்தில் இருக்கிறார்கள். இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறாங்க, படக்கூடிய பாட கஷ்டத்தை பார்க்கிறாங்க. சிநேகிதர் எல்லாரும், தோழர் எல்லாரும் பாதையை கண்டு விலகி போகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் தூரப்பட்டு போனாங்க. சிநேகிதர்கள், தோழர்கள் எல்லாரும் விலகி போய்விட்டார்கள் என்று அருமையாக சொல்லி இருக்கிறார். யோபு 19:13-14 வாசிக்கிறோம், என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என்று யோபு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும். இந்த பிரச்சனைகளின் மத்தியில எப்படி இருந்தார்கள் மனிதர்கள் என்று யோபு இங்கே எழுதி வைத்திருக்கிறார். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார். அப்படி யார் தூரப்படுத்தினார்? கர்த்தர் தூரப்படுத்தினார். அவர்கள் எல்லாரையும் தூரப்படுத்தி தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதரை மறந்து விட்டார்கள். இப்படி இந்த உலகத்துல நாம பார்க்கும்போது இந்த உறவுகள் எல்லாம் அநேக நேரங்களில நம்மை மறக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் மறக்கும் போது நாம் துக்கத்தின் மிகுதியினால சோர்ந்து போய்விடுகிறோம். நமக்கு புரிவதில்லை, ஏன் இப்படி சம்பவித்தது, ஏன் இப்படி நடக்கிறது என்று. ஆனால் இதற்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆச்சரிய அற்புதமாக வழி நடத்தக்கூடிய தேவன் சில காலங்கள், சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்மை நடத்துகிறார். இந்த உறவுகள் எல்லாம் நம்மை மறந்து விடக்கூடியதா இருக்கிறது. இந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே உறவு கர்த்தருடைய உறவு தான். இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வந்து சம்பவிக்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அநேகருடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை தான். இன்னைக்கு தனிமைப்பட்டு இருப்பீங்க. பலவிதமான சூழ்நிலையில எல்லாரும் அன்னைக்கு நல்லா இருந்த போது எல்லாரும் சூழ்ந்து இருந்திருப்பாங்க. எல்லா சூழ்நிலையிலும் உங்களோட கூட நின்று இருப்பாங்க. இன்னைக்கு தனிமைப்பட்டு மறக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஒரு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லாத சூழ்நிலையில நீங்கள் இன்னைக்கு துக்கத்தோடு கலங்கி கொண்டு இருக்கலாம்.
வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். யார் உங்களை நினைக்கிறவர் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். எல்லாரும் மறந்தாலும், எல்லாரும் உங்களை விட்டு விலகி போனாலும், எல்லாரும் உங்களை அருவருத்தாலும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் நம்மை மறப்பதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. கர்த்தர் நம்மை நினைவாகவே இருக்கிறார். ஆகவே தான் தேவன் சொல்கிறார், எசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்மை அவர் மறப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். தேவனை நினைப்போம். நம்முடைய தனிமையான நேரங்களில, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில மனித உறவுகள், மறந்து போன உறவுகளை நினைத்து கலங்கி கொண்டிருப்பதை விட, துக்கப்படுவதை விட நாம நினைக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை உருவாக்கினவர், நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மை மறக்காத தேவனுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறபடினால ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவரை நினைப்போம். அவருடைய உறவிலே நாம் இசைந்திருப்போம். அவர் நம்ம நினைவாய் இருக்கிறபடினால் அந்த நினைப்பின் மேல நாம சந்தோஷமாய் இருப்போம். ஆனால் இந்த நாட்களை நாம் எளிதாய் கடந்து போக முடியும். இந்த நாட்கள் நம்மை அதிகமாய் துக்கப்படுத்தாது. தாவீதுடைய வாழ்க்கை, யோபுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் பார்க்கும்போது மனித உறவுகள் மறந்த போதிலும் தேவன் மறக்காதவர் என்பதை அவர்கள் நினைத்திருந்தபடினால அந்த தேவனோடு தன்னை இணைத்து, அவரை நினைத்து தங்களை தேற்றிக் கொண்டார்கள். நமக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அநேக சூழ்நிலைகள வாழ்க்கையில வருவது உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அதிகமான துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் அனுபவித்த ஜனங்கள். இவர்களை தான் கர்த்தர் பிரித்து எடுத்து பெரிய ஜாதியாய் ஆக்கினார். இவர்களுக்கு கர்த்தர் செய்த அற்புத அதிசயங்கள் கொஞ்சம் அல்ல, எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் இந்த ஜனங்கள் பாவம் செய்த போது, அக்கிரமம் செய்த போது, இவர்கள் தேவனை விட்டு விலகி போன போது இவங்க வாழ்க்கையில நிறைய துன்பங்களை இவங்க அனுபவித்தாங்க. அதிகமான வேதனை அனுபவித்தது இந்த ஜனங்கள் தான். அப்படிப்பட்டதான ஜனங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். இன்றைக்கும் பலவிதமான சூழ்நிலையில் ஒருவேளை தள்ளப்பட்டு சில கஷ்டங்கள், பாடுகளின் மத்தியில நீங்கள் சிக்கியிருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் தாசன், நான் உன்னை மறப்பதில்லை. சங்கீதம் 9:18 வாசிக்கிறோம், எளியவன் இன்றைக்கும் மறக்கப்படுவது என்று. எளியவனை கர்த்தர் மறந்து போகிறதில்லை. லூக்கா 12வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் 2 காசுக்கு விற்கப்படுகிற 5 அடைக்கலான் குருவிகளை மறக்காதவர். இந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நம்மை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நம்மை மறந்து போவதில்லை. நீங்கள் கலங்க வேண்டாம். எல்லாரும் மறந்து விட்டார்களே, ஒரு அடைக்கலான் குருவியை மறக்காதவர் உங்களை மறப்பாரோ? உங்களை கைவிடுவாரோ? உங்களை அப்படியே விட்டு விடுவாரோ? இந்த சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில மாறும். இந்த நிலைமைகள் உங்கள் வாழ்க்கையில மாறும். உங்களை மறந்தவர்கள் அத்தனை பேர் உங்களை நினைத்து திரும்பி வருவார்கள். யோபுவை மறந்தவர்கள் அத்தனை பேரும் திரும்பி வந்தார்கள். தாவீதை மறந்தவர்கள் அத்தனை பேரும் திரும்பி வந்தார்கள். ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்று அவர்களே நினைத்து மனம் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். மறக்காத தேவன், அவரை பார்த்து சந்தோஷப்படுவோம். அவரை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். அவர் நம்மை நினைத்திருப்பது நமக்கு போதும். மனிதர்கள் மறக்கக்கூடியவர்கள் தான். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமா, ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையை மறந்தாலும், கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அதை மறப்பாளோ? மறக்க மாட்டாங்க. அப்படியே மறந்தாலும், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு தெள்ள தெளிவாக கர்த்தர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் உண்டாக்கினபடியினால், நம்மை படைத்தபடியினால நம்மை அவர் மறப்பதில்லை. நாம் எளியவர்களாக இருக்கிறபடினால கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. தாவீது அநேக இடங்களை சொல்லியிருக்கிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவர் என்று சொல்லியிருக்கிறார். எளியவர்களாக இருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் மறந்து போவதில்லை. ஆண்டவர் அடைக்கலான் குருவிகளை மறக்காத தேவன், உங்களையும் என்னையும் அவர் மறப்பதில்லை. ஒரு தாய் மறந்தாலும் நம்மை அவர் மறக்காத தேவனாக இருக்கிறார். யார் மறந்து விட்டார்கள் என்று இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள்? சொந்த பந்தங்கள் மறந்து விட்டார்களா? பிள்ளைகள் மறந்து விட்டார்களா?
நண்பர்கள் மறந்து விட்டார்களா? சிநேகிதர்கள் மறந்து விட்டார்களா? நம்மளோட எல்லாரும் மறந்து விட்டார்களா? இன்னைக்கு அது நிமித்த துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்க. அவருடைய வார்த்தை உங்களை தேற்றக்கூடியதா இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. தேவன் நம்மை மறக்காமல் இருப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர் அதை நமக்கு திரும்ப திரும்ப வேதத்துல சொல்லியிருக்கிறார், நீ நான் மறக்கப்பட்டு போவதே இல்லை. இன்னைக்கு பல சூழ்நிலையில் நீங்கள் அப்படி கலங்கி போய் எல்லாரும் மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்களானா, இன்னைக்கு உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். நான் வாசித்ததான அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். ஏசாயா 44:22 யாக்கோபே இஸ்ரவேலே இருக்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக் கொள்ளுங்கள், இவைகளை நினை என்று கர்த்தர் சொல்கிறார். எதை நினைக்கணும்? நீ என்னால் உண்டாக்கப்பட்டவர், நீ என் தாசன், ஆகவே நான் உன்னை மறப்பதில்லை. மனித உறவுகள் அப்படி அல்ல. அவர்களை உருவாக்கினபடினால், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால அவர் நம்மை மறந்து போவதில்லை. நாம் வாசித்தது போல, நாம் இன்னைக்கு கேட்டது போல, பல சூழ்நிலைகளை கர்த்தரை உருவாக்கி பல உறவுகள் நம்மை மறக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை மறவாதவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமாய் புரிந்து கொள்வதற்காக, தேவன் நம்மை நினைவாய் இருக்கிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக, அந்த உறவை நினைத்து நாம் சந்தோஷப்படுவதற்காக, அந்த உறவிலே நாம் பலப்படுவதற்காக, களி கூறுவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிற அநேக பாத்திரங்கள், தேவன் பயன்படுத்தினவர்கள், தெரிந்தெடுத்தவர்கள் அநேக சூழ்நிலைகளை தனிமையாக விடப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவர் தனியாக விடப்பட்டார், குடும்பத்தால் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருந்தார். தேவன் அவர்களை நினைத்தார். எந்த உறவுகள் மறந்ததோ அவர்கள் ஏற்ற காலத்தில் தேடி வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். தேவன் அப்படி சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நம்ம இன்னைக்கு எல்லாரும் மறந்துருக்கிறாங்களா? உங்களை எல்லாரும் மறந்துருக்கிறாங்களா? உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுதுன்னு நீங்க புரிந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு நினைத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் மறந்தாங்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிச்சு இவனான்னு சொல்லி அருவருத்தாங்களோ, அவங்க அத்தனை பேரும் உங்க பக்கத்துல வந்து நிற்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். உங்களுக்காக, எனக்காக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு மனித உறவுகளினால, அவர்கள் மறந்ததினால துக்கத்தோடு கூட இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நீங்க உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். நம்மை படைத்த தேவன் நம்மை மறக்கவில்லை, அவர் உங்களை மறக்கவில்லை. அவர் உங்க மேல நினைவாகவே இருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாய் காலங்களை, சூழ்நிலைகளை மாற்றுவார். நீங்க நினைக்கப்பட்டபடியினால எந்த உறவுகள் எல்லாம் உங்களை மறந்ததோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களை நினைக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தரே உருவாக்குவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க தேற்றப்படுவீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்க, அவருடைய உறவுல பலமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.